அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மொரட்டுவில் ஏற்கனவே 2 கேள்வி விளங்கப்படுத்தி விட்டிருந்தேன். அதோட பேலன்ஸ் பார்ப்போம். இல்லை, இதுக்கு முந்தின வீடியோவில் 5 செஞ்சுட்டேன். இது 2 கேள்வி முன்னுக்குள்ள இப்போ இதில் போட்டிருந்தேன். பேலன்ஸ் 3 கேள்வியை பார்ப்போம். நிறைய பேர் இது வரைக்கும் நியாயமான பேர் 500+ மாணவர்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரியா, 1000 நெருங்குது. சரியா, அப்படி வரதால் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸில் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால அது கொஞ்சம் நிறைய பேர் எட் பண்ணப்படலை. இன்னும் எட் பண்ணப்படாதாக்க இந்த நம்பரை ஒருக்கா கான்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று தந்துக்கிடுங்க. அதோட உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளாஸ் நடக்குது. முக்கியமாக உங்களுக்கு நல்ல பிரயோசனமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிளாஸ். உங்களுக்கு கேள்வியில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மேலதிகமாக நிறைய விஷயங்கள் சொல்லி அழகாக படித்து தரோம். சரியா, விருப்பமானங்க தாராளமாக ஜாயின் ஆகிக்கலாம். சரியா, மந்த்லி ஒரு 800 தான் பே பண்ண வேண்டி வரும். அதில் ஜாயின் ஆகிற ஆக்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஃப்ரீ. அது பேப்பர் கிளாஸ் ஃப்ரீனா ஸ்ட்ரக்சருக்குரிய பேப்பர் கிளாஸ் 15 இயர்ஸ் பாஸ் பேப்பரோட போகும். அதில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு தானாக தருவோம். சரியா, ஓகே, நம்ம கேள்விக்குள்ளே போவோம். இப்போ 35வது கேள்வி மொரட்டுவ பேப்பரில். கேள்வியை பார்ப்போம். நேர்பாதையில் உள்ள சமிஞ்சை விளக்குகளில் பச்சை விளக்கானது ஒளிர்வதைத் தொடர்ந்து வாகனம் ஏ ஆனது ஓய்விலிருந்து ஆரம்பித்து ஆர்முடுகளுடன் இயங்கி பின் சீரான வேகத்துடன் தொடர்ந்தும் இயங்குகின்றது. சரிதானே? இதுதான் சொல்லிக்கிறாங்க. ஆர்முடி தொடர்ந்து சீரான வேகத்தோடு இயங்குதான். வாகனம் ஏ ஆனது இயங்கத் தொடங்கும் போது வாகனம் பி ஆனது அவ்விடத்தை 8 மீட்டர் செகண்ட் -1 கடந்து அதே திசையில் 5 செகண்ட்களுக்கு ஆர்முடுகளுடன் இயங்கி பின் சீரான வேகத்தில் 10 செகண்ட்களுக்கு இயங்கி அதன் பின் அமர்முடுகளுடன் இயங்கி 5 செகண்ட்களில் ஓய்வடைகின்றது. 2 வாகனங்களுக்கும் வேகம் நேரத்துடன் மாறுபடுவதை வரைவு காட்டுகின்றது. வாகனம் பி ஆனது ஓய்விற்கு வரும் கணத்தில் வாகனம் ஏ ஆனது வாகனம் பியினை விட பியினை விட என்று கேள்வி. சரியா, ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, தெளிவாக பாருங்க. எங்கடா இது என்ன கிராஃப்? விடி கிராஃப். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். விடி கிராஃப்ட படித்திறன் என்னது தரும்? சென்ற தூரம் எஸ்ஸை தரும். வி கிராஃப்ட படித்திறன் என்னது தரும்? எஸ் இடப்பெயர்ச்சியை தரும். ஓகே, இப்போ பார்ப்போம். இது இப்படி மொத்தமாக இந்த கருப்பு அளவுக்கு இருக்கிறேன்ல, இது அப்படி பி போன பரப்பு. ஓகே, இந்த இப்போ ரெட் அளவுக்கு இருக்கிறேன்ல, அது ஏ போகிற பரப்பு. அங்கே என்னது இப்போ கேட்குறாங்க என்னது? பி ஓய்வடையும் கணத்தில் உள்ளது தான் கேட்கிறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஓய்வடையுது. ஓகே, இது இதில் ஓய்வடையுது. இப்போ அந்த கணத்தில் என்னது இடப்பெயர்ச்சி இடையிலான வித்தியாசம் தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் பாருங்கள். இந்த பரப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இப்படி இப்படி வர்றதுக்கும் இப்படி போய் இப்படி போகிறதுக்கும் பொதுவான பரப்பாக இருக்குது. இது ரெண்டுக்கும் பொதுவான பரப்பாக இந்த தொண்டு. ஓகே தானே? இது ரெண்டுக்கும் பொதுவாக தானே இருக்குது. இந்த பரப்பு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. சரி தானே? இப்போ பி சென்றது எது? இப்படி போய் அப்படின்னா பியில் எக்ஸ்ட்ரா உள்ளது என்னது? இந்த துண்டு. ஏல எக்ஸ்ட்ரா உள்ளது எது? இந்த துண்டு. இப்போ இது ரெண்டுல என்னது? இப்போ அடைத்த பரப்பை தானே பார்க்குறேன். அடைத்த பரப்பு பியில் போனது எக்ஸ்ட்ரா என்னது? இவ்வளோ. ஏல போனது இப்போ இவ்வளோ. இப்போ ரெண்டுக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம். அடைத்த பரப்புகள் என்ன? இந்த முக்கோணத்தை பரப்பை பண்ணுவோம். முக்கோணத்தை அரை தர அடி என்னது? இந்த அடி போடுறேன் 8. செங்குத்துயரம் என்னது? இது 5. செங்குத்துயரம் 5. சுருக்குனா 4 5 20 மீட்டர். சரிதானே? இந்த பரப்பு இதில் இது என்னது? ஏ மேலதிகமாக போனது. இப்போ இதில் பரப்பை காணுவோம். அரை அடி எத்தனை? இந்த அடி அரை அடி எத்தனை? 4. செங்குத்துயரம் அடி 5. சரிதானே? அடி 5. செங்குத்துயரம் 4. சுருக்குனா 10 மீட்டர்.
ஓகே தானே. இப்போ வந்து ஏ வந்து 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா போய் இது 20 மீட்டர் எக்ஸ்ட்ரா போய் இப்போ இந்த கணத்துல இது ஓய்வடைகிற கணத்துல தான் கேட்டிக்கலாம். அப்போ 20 மீட்டர் 10 மீட்டர் அப்போ 20லேருந்து 10 கழிச்சு விட்டா வந்து 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா போய்க்கும். என்னது பி வாகனம் பீண்ட கார் எக்ஸ்ட்ரா 10 மீட்டர் போய்க்கும். இப்போ என்ன கேட்டிக்கிறாங்க அவ்வளோதான் கேள்வி. அதான் நம்மள்ட்ட கேட்டிக்கிற கேள்வி. எப்படி கேட்டிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாகனம் பி ஆனது இந்த இத்தனை வாகனம் பி ஆனது ஓய்வுக்கு வரும் கடத்தில் வாகனம் ஏ ஆனது வாகனம் பியினை விட வாகனம் ஏ ஆனது வாகனம் பியினை விட 10 மீட்டர் பின்னால் நிற்கின்றது. ஏ வந்து 10 மீட்டர் பின்னால் தான் நிற்கும் பாருங்க. ஏ வந்து 10 மீட்டர் ஏன்னா அத்தனை பியை வந்து சொல்லியிருந்தா முன்னால் வந்து இப்போ ஏ வந்து எங்கேன்னா கிடைக்கும் பி போனதை விட 10 மீட்டர் பின்னுக்கு இருக்கும். அப்போ எங்களுக்கு ஆன்சர் செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே தானே. ஓகே இப்போ அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து 45வது கேள்வி. ஓகே 45வது கேள்வி அதை பார்ப்போம். அது வந்து உங்களோட இயக்க சமன்பாடுகளை வச்சு செய்யக்கூடிய எரியம் இயக்க சமன்பாடுகளில் எரியம் கான்செப்ட் கீழே வரது தான் அந்த கேள்வி. அதை பார்ப்போம். ஓகே அந்த கேள்வியை பார்ப்போம். கிடைத்திரைக்கு மேலே ஒரு கிடைமட்டத்திலிருந்து ஏ கமா பி எனும் இரு துணிக்கைகள் முறையே நிலைக்குத்தாக கீழ்நோக்கியும் கிடையாகவும் ஒரே கதிகளில் ஒரே நேரத்தில் காட்டியவாறு எரியப்பட்டுள்ளன. வழித்தடை புறக்கணிக்கப்படின் பின்வரும் கூற்றுகளில் சரியானது சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேகங்கள் ஒன்றுதான். இது எரியப்பட்ட வேகம் வி வேகம், இதுவும் வி வேகம். முதலாவது இயக்கத்தை பற்றி கதைப்போம். இந்த இயக்கம் எவ்வாறிக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தோடு எரியப்படுறதால இது இப்படி வந்து தரையில் அடிக்கும். இது வந்து இப்படி வந்து தரையில் அடிக்கும். சரி தானே. இதில் என்னதுன்னா இப்போ பாருங்க, ஒரு போலை சும்மா விடுறதுக்கும் ஒரு வேகத்தோடு எரியும் போதும் வேகத்தோடு எரிஞ்சால் அந்த பொருள் விரைவாக வந்து தரையை வந்து அடைஞ்சிடும். அதே நேரம் வந்து இது வந்து கிடை வேகம் தான் இதுக்கு கொடுக்கப்படி. நிலைக்குத்து வேகம் இதுக்கு கிடை வேகம். கிடை வேகம் வந்து நிலைக்குத்து திசையில பாதிப்பு செலுத்த பொருளை சரியா கிடையாது இருக்கப்படி. அப்ப இது என்னது நிலைக்குத்தா பார்க்கும்போது பூச்சிய வேகத்துல வர மாதிரி. அப்ப இது வந்து என்னது பூச்சிய வேகத்துல இருந்து படிப்படியா அதிகரிச்சு தான் தரையை வந்து அடையும் வேகம். இதுக்கு ஒரு வேகம் மீக்கிறதால இது குயிக்கா வந்துடும். அப்ப இதை வந்து நம்ம சமன்பாடுகள் போட்டு காணத்தையில உங்களுக்கு இவ்வளோ நாள் படிச்சதை வச்சே தாராளமா விளங்கிக்கிட்ட தியரி விளங்கினா இதெல்லாம் சிம்பிளா விளங்கும். இப்போ வந்து பின்னு ஒரு வேகத்தோட வரதால ஏ வந்து குயிக்காக அடைஞ்சிடும், பி வந்து அடைய டைம் எடுக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு வேகம் மிக்குது, இதுக்கு ஒரு வேகம் இல்லாமிக்கிறதால இது குயிக்காக தரையை அடைஞ்சிடும், இது தரையா அடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே தானே. ஓகே இப்போ நம்ம இதுக்கு கேள்வியை விடைக்குலேருந்து போவோம். மோலா சொல்றான், இரு துணிக்கைகளும் ஒரே நேரத்தில் ஒரே கதியில் தரையை அடையும். ஒரே கதியில தரையை அடையுமா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் இரு துணிக்கைகளும் ஒரே நேரத்தில் சொல்லிக்குது. ஒரே நேரத்தில் அடைய சான்ஸ் இல்லை. இப்போ தானே சொன்னேன் இதுக்கு ஒரு நிலைக்குத்து வேகம் மிக்கிறதால அடைய சான்ஸ் இல்லை. ரெண்டாவது சொல்கிறான் இரு துணிக்கையிலும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. அப்போ அதை பார்க்கவே தேவையில்லை. திருப்பி மூணாவது சொல்கிறான் இரு துணிக்கையிலும் ஒரே நேரத்திலும். அப்போ அதுவும் கூட. அப்போ 4 இல்லாட்டி 5 தான் விட. 4வது சொல்கிறாங்க பாருங்கள், ஏ முதலில் தரையை அடையும் ஆனால் பி பின்னதாக உயர்கதியுடன் தரையை அடையும். சரியா. அதே பிறகு ஏ முதலில் தரையை அடையும் ஆனால் இரண்டும் தரையை அடையும் போது ஒரே கதியை கொண்டிருக்கும். ஓகே உங்களுக்கு இப்போ அந்த கதியை பற்றி கேட்குறதுக்கு வந்து சக்தி காப்பு தத்துவத்தை வச்சே விளங்கிக்கலாம். சரியா. இப்போ ஆரம்பத்தில் இந்த சக்தி தான், இப்போ ஆரம்பத்தில் இந்த மொத்த சக்தி தான் வந்து இங்கே வந்து இயக்க சக்தியாக மாறப்போகுது. இங்கே இந்த ஆரம்ப சக்தி மொத்த சக்தி வந்து இங்கே வந்து இயக்க சக்தி 12 mv² மாறப்போகுது. ரெண்டுக்கும் அப்படி தானே. அப்படி ஆரம்பத்தில் இந்த சக்தி என்னது 12 mv², ரெண்டுக்கும் 12 mv². ஏண்டா ரெண்டுக்கும் ஆரம்பத்தில் ஒரே வேகங்கள் தான் ஆகிக்குது. 12 mv, ஒன்று நிலைக்குத்தா ஒன்று கிடையாது ஒன்று. அது வந்து ரெண்டுக்கும் mgh ஆகிக்குது. mgh தரையை வந்து அடையும் போது என்னது மொத்த சக்தியும் 12 mv² மாறும். ஓகே தானே. இதில் என்னத்தில் கேன்சல் பண்ணலும் அது சுருக்கிக்கிறீங்க. இதில் வந்து
எம்ஐ கேன்சல் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சமன்பாடை மொத்தமாக 2ஆல் பெருக்கி விட்டா வரப்போகிறது என்னது? v² plus 2gh சமன் v². ஓகே தான். இது வந்து தரையை அடிக்கும் போது உள்ள கதை. இதை வந்து ½ v², இது v1². இது தரையில் இருந்து இப்போ இயக்கத்துக்கு ஒரு பேரை கைது நிற்கும், அதை வந்து v2ன்னு போகிறோம். சரியா? இப்போ வந்து சரிதானே? இப்போ பாருங்க, தெளிவாக பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து 2gh மாறப்போதா? 2gh ரெண்டுக்கும் பாருங்க, ஏக்கும் பிக்கும் பாருங்க. 2gh மாறுதா? எல்லாத்துக்கும் 2 மாற போகிற இல்லை. புவியிருப்பின் கிளாறுகள் ஆர்முடுகள் மாற போகிற இல்லை. இந்த h தூரம் இந்த h தூரம் மாறுமா? மாறாது. அப்போ இந்த 2gh இந்த v²ல பாதிப்பு இல்லை. அதே நேரம் என்னது? இந்த v² என்னது? ஆரம்ப வேகம். ½ v²னா என்னது? இந்த v²னா என்னது? ஆரம்பத்தில் உள்ள வேகம் தானே போடுறோம். ஆரம்பத்தில் உள்ள வேகம் ரெண்டுக்கும் ஒரே வேகம். இதுக்கும் v வேகம், இதுக்கும் v வேகம். அதுக்கிடையாக்கி நிலைக்குத்து. ஆனால் வந்து வேகம் ஒன்று தான். அப்போ வந்து அந்த வேகமும் வித்தியாசம் இல்லை. ஆரம்ப வேகம் அப்படின்னா என்னது? இந்த தரையை அடிக்கும் போது ஈக்கிற ½ இந்த v² இதுனா ரெண்டுக்கும் ஒன்றா தான் ஈக்க போகுது. ஓகே தானே? இந்த சக்தி காப்புத்தத்துவத்தை வச்சு தெளிவாக விளங்கிக்கிடலாம். அப்போ வந்து அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னண்டா 5th ஆன்சர் தான் வருது. என்னது? ரெண்டும் தரையை அடைக்கும். சரி, ஏ முதலில் தரையை அடையும், ஆனால் இரண்டும் தரையை அடையும் போது ஒரே கதியை கொண்டிருக்கும். தெளிவாக பார்த்துக்கிட்டோம். ரெண்டும் தரையை அடையும் போது ஒரே கதியை தான் கொண்டிருக்க முடியும், ஒரே வேகத்தை கொண்டிக்காது. ஏன்டா என்னது? கதினா என்னது? ஸ்பீ என்னது? இதை மட்டும் என்ன பெருமானம் வருதோ அதை வச்சு பார்க்கலாம். வேகமுக்கு என்னது? திசையை கொடுக்கணும். இதுக்கு இங்கு திசை வரும், இங்கால திசை மாறுபடும். வேகங்கள் வித்தியாசம், கதித்தான் சமன். ஓகே, அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் 5வது ஆன்சர். இது எங்களோட எத்தனாவது கேள்வி? 45வது கேள்வி. ஓகே சார், அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, எங்களோட இப்போ 49வது கேள்வி. நல்லது ஒரு கேள்வி பாருங்க. ஒரு சிறிய குற்றி ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள அரியத்தின் ஒப்பமான சாய்தளத்தின் உச்சியில் காட்டியவாறு வைத்து பிடிக்கப்பட்டுள்ளது. மேலே வைக்கப்பட்டிருக்கு. சரிதானா? குற்றியின் திணிவுடன் ஒப்பிடும்போது அரியத்தின் திணிவு மிக பெரியது. இதை நல்லா கவனிச்சுக்கிறோம். குற்றியின் திணிவுடன் ஒப்பிடும்போது இதை எம் எடுக்கிறேன், இதை வந்து கேபிட்டல் எம் எடுக்கிறேன். இந்த தரவுகளை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வச்சு தான் அந்த கேள்விக்கு ஒரு ஐடியா எடுக்கிறது. இந்த எம் என்ன சொல்லிக்கிறாங்க? சிம்பிள் எம் வந்து ரொம்ப பெருசு. என்னது? கேபிட்டல் எம்மை விட. சரி, கேபிட்டல் எம் வந்து சிம்பிள் எம்மை விட ரொம்ப பெருசு. சரியா? அரிய குற்றி தொகுதி வலப்பக்கமாக வி வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த வேகம்? இப்போ இது இங்கிட்டு வி வேகத்தோட இயங்குனா இதுக்கும் என்னது? அதே வேகம் வி வேகம் தான் காணப்படும். இப்போ இது இயங்குற வேகம் தானே இதுக்கும் காணப்படுது. அப்படின்னு என்னது? வி வேகம். சரிதானே? ஆரம்பத்தில் சாரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தரையிலிருந்து குற்றியின் நிலைக்கான உயரம் எச்சும், தரையிலிருந்து குற்றிற்கான நிலைக்குத்து இது எச்சும்னு சொல்லிக்குது. சரி தானே? எச்சுன்னு சொல்லிக்குது. ஓகே தானே? இப்போ வந்து அதில் அவங்க சொல்லிக்கிறது வந்து கேபிட்டல் எம் வந்து சிம்பிள் எம்மோட ரொம்ப பெருசுன்னு சொல்லிக்கிறாங்க. அதை ஓகே தானே? இப்போ அடுத்தது கேள்வியில் கேட்டுக்கிறது என்னது? V7 இந்த வேகத்தை வந்து சொல்லிக்கிறான். V7 √2gh சொல்லிக்கிறான். V7 √2gh சமப்படுத்தலாம். இந்த வேகம் இது வந்து √2gh ஈக்குவல் ஆகிக்கொண்டு சொல்லிக்கிறான். ஓகே தானே? ஆயின் குற்றி மெதுவாக இயங்க அனுமதிக்கப்பட. சரி, ஆரம்பத்தில் குற்றி இயங்க அமைக்கும் போது இந்த வேகம் தான் இந்த குற்றிக்கும் உள்ள வேகம் ஆயிக்கும். சரி தானே? இப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ இயங்க ஆரம்பிக்குது. இயங்க அனுமதிக்கப்பட குற்றி கிடைத்தறையில் இயங்கும் வேகம் யாது? குற்று அரியத்திலிருந்து கிடைத்தறைக்கு இடம்பெறும் போது குற்றியின் இயக்க திசையில் இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. அப்படின்னா எனது உராய்வு ஒன்றும் இல்லை. அப்போ உராய்வு வளர்ந்த சக்தியும் வீணாக இல்லை. இப்போ வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த திணிவு வந்து ஒன்று இயங்கும் போது, இப்போ உந்த காப்பு தத்துவம் படி இந்த திணிவு இயங்கும் போது இந்த திணிவுக்கு ஒரு பாதிப்பு செலுத்தப்படும் தானே? இந்த திணிவு இயங்கும் போது இந்த திணிவு இது உந்தம் காக்கப்படும். இந்த திணிவு இயங்கும் போது இந்த திணிவு அதுக்கேற்ற மாதிரி உந்தம் காக்கப்படணும். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க பாருங்க, சிம்பிள் எம் வந்து
கேபிட்டல் எம்மை விட ரொம்ப சின்னது. அப்படின்னா வந்து இந்த திணிவால் ஏற்பட போகிற மாற்றம் இந்த திணிவில் வந்து பெருசாக பங்களிப்பு செய்ய போகிறதில்லை. விளங்கிச்சா? அப்போ வந்து இப்போ நான் இயக்க சமன்பாடு சக்தி காப்பு தத்துவத்தை போட்டு நான் ஆன்சர் எடுக்கலாம். ஏன்டா வந்து உந்த காப்பு தத்துவத்தை போட்டு அதுலேருந்து வேகத்தை எடுத்துகிட்டு வரேன்ட்டு இல்லை. ஏன்னா இப்போ சொல்லிக்கிறாங்க வந்து ஒரேடியாக வந்து இது இந்த சிம்பிள் எம் வந்து கேபிட்டல் எம்மோட ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் இந்த என்னது இதில் இந்த சக்தி என்னது, இப்போ இந்த இதில் வந்து பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படாததால் ஒரேடியாக வந்து நாங்கள் சக்தி சமன்பாடை பிரதிட்டு எடுக்கலாம். ஆரம்பத்தில் இதில் இந்த சக்தி என்னது mgh ப்ளஸ் அதுக்கு இந்த மொத்த இயக்கத்துக்கு மீன் சக்தி 12mv² ஒன்று இருந்து 12mv² சமன் என்னது வந்து இங்கே வந்து போகும்போது இங்கே அந்த பொருள் வந்து அடைஞ்சி ஒரு V2 வேகத்தோட போகும்பீங்க. அப்படின்னா வந்து என்னது மொத்த சக்தி வந்து 12mv² போகும். இப்போ அப்போ செஞ்ச மாதிரி இப்போ சுருக்கிக்கிறேன். ஓகே தானே? எம் கேன்சல் மொத்தமாக சமன்பாடு 2ஆல் பெருக்கிக்கிறேன். வர ஆன்சர் என்னது 2gh ப்ளஸ் v² v2² வரும். v2². நல்லா பாருங்க. 2gh பதிலாக என்னத்தை பிரதி எல்லாம் தை 2gh வீண்டா வந்து இப்போ இதை வர்க்கப்படுத்தி விட்டா வர போகிறது என்னது 2gh தானே. நல்லா பாருங்க. இதில் v7 √2gh பதிக்கலாம். இப்போ வந்து v வர்க்கம் என்னதுக்கு சமனாகும்? v வர்க்கம்னா என்னது? இதே வர்க்கிச்சு விட்டா என்னது 2gh தானே. அப்போ இந்த v வர்க்கத்துக்கு பதிலாக இப்போ இதை வர்க்கிச்சு விட்டா எப்படி வரும்? v வர்க்கம் சமன் 2gh வரும். இப்போ இந்த 2gh பதிலாக என்னது v வர்க்கம்னு பிரதிடலாம். அப்போ v வர்க்கம் ப்ளஸ் v வர்க்கம் சமன் இப்போ இரண்டையும் கூட்டுட்டானது 2v வர்க்கம் சமன் v வர்க்கம் ஸ்கொயர். இப்போ இந்த வர்க்கம் வந்து அங்கிட்டு போய் வர்க்க மூலமாகும்போது √2v வரும். v2² இல்லை v2. அப்போ எத்தனாவது ஆன்சர்? நாலாவது ஆன்சர். எல்லாருக்கும் தெளிவாகிக்கிண்டு நம்புகிறேன். எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஸ்ட்ரக்சர் கிளாஸ் உங்களுக்கு உண்மைக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இணைஞ்சி பாருங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு வேண்டாம் இணைஞ்சிக்கிறாக்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். வேண்டாம் அவங்ககிட்டயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதோட கிளாஸை முடிச்சுக்கிடுவோம்.